கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். அமெரிக்கா, ஸ்காட்லாந்து உள்ளிட்ட அசோசியேட் அணிகள் புள்ளி பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடித்திருக்கும் நிலையில் நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து, அபாயகரமான அணிகளான பாகிஸ்தான், நியூசிலாந்து போன்ற ஜாம்பவான் அணிகள் தடுமாறி வருகின்றன. ஒரு படி மேலே சென்று இலங்கை அணி தொடரை விட்டு வெளியேறி அதிர்ச்சி அளித்திருக்கிறது. குரூப் சுற்றில் 40 போட்டிகளில் 24 போட்டிகள் முடிவடைந்திருக்கும் நிலையில் எல்லா குரூப்பிலும் ஒரு ஜாம்பவான் அணி வெளியேறும் நிலையில் உள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் குரூப் ஏவில் இந்தியா மற்றும் அமெரிக்கா அணிகள் ஆதிக்கம் செலுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. இந்தியா மற்றும் அமெரிக்கா அணிகள் புள்ளி பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடித்துள்ளன. 3இல் ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கும் பாகிஸ்தான் அணி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. புள்ளி பட்டியலில் முதல் 2 இடங்களில் இருக்கும் அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் நிலையில் பாகிஸ்தான் அணி மீதமுள்ள ஒரு போட்டியில் வெற்றி பெற்று இந்தியா, அமெரிக்கா அணிகளில் ஏதேனும் ஒரு அணி 2 போட்டியிலும் மோசமாக தோற்றால் மட்டுமே பாகிஸ்தானுக்கு வாய்ப்புள்ளது. அதற்கு பாகிஸ்தான் அயர்லாந்துடனான ஆட்டத்தை வெல்ல வேண்டும். குரூப் பியில் எதிர்பார்த்ததைப் போலவே ஆஸ்திரேலியா அணியே முதலிடத்தில் உள்ளது. அசோசியேட் அணியான ஸ்காட்லாந்து விளையாடிய 3 போட்டிகளில் 2இல் வெற்றி பெற்று 2வது இடத்தை பிடித்துள்ளது. நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து அணி விளையாடிய 2 போட்டிகளில் ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறாததால் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நல்ல ரன் ரேட்டில் அடுத்த மீதமுள்ள 2 போட்டிகளையும் வென்று ஸ்காட்லாந்து ஆஸ்திரேலியாவிடம் தோற்றால் இங்கிலாந்துக்கு சூப்பர் 8 சுற்றுக்கு செல்ல வாய்ப்புள்ளது. குரூப் சியில் ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் முந்தும் நிலையில் விளையாடிய ஒரு போட்டியிலும் தோல்வியை சந்தித்திருக்கும் நியூசிலாந்து கடைசி இடத்தையே பிடித்திருக்கிறது. நியூசிலாந்து அணி மீதமுள்ள 3 போட்டிகளில் 2இல் நல்ல ரன் ரேட்டுடன் வெற்றி பெற்றால் சூப்பர் 8க்கான வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த குரூப்பில் ஆப்கானிஸ்தான் ஆதிக்கம் செலுத்துவதால் வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து இரு அணிகளில் ஒரு அணி வெளியேற வேண்டிய நிலை உள்ளது. குரூப் டியில் இடம்பெற்றிருக்கும் தென்னாப்பிரிக்கா அணி முதல் அணியாக ஏற்கனவே சூப்பர் 8 சுற்றுக்கு சென்ற நிலையில் தலா ஒரு போட்டியில் வென்றும் ஒரு போட்டியில் தோல்வி அடைந்திருக்கும் வங்கதேசம் மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கிடையில் கடும் போட்டி நிலவுகிறது. ஒருமுறை T20 உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கும் இலங்கை நடப்பு சீசனில் குரூப் ஆட்டங்களோடு தொடரை விட்டு வெளியேறி அதிர்ச்சி அளித்துள்ளது. லோ ஸ்கோரிங் மேட்ச், அசோசியேட் அணிகளின் அடுத்தடுத்த வெற்றிகள், வெற்றியை தீர்மானிக்கும் த்ரில் சூப்பர் ஓவர்கள் என பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் நடந்து வரும் T20 உலக கோப்பையில் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறும் அணிகள் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் மேலும் அதிகரித்திருக்கிறது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.